வணக்கம், இது உங்கள் அமிர்தா வெஜ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பழைய சாதத்தில் முறுமுறுன்னு முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப ஈஸியானது, 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல நம்ம எண்ணெய் சூடு பண்ணிடலாம். எண்ணெய் வந்து இப்போமே வச்சு சிம்மில் வச்சுருங்க. இந்த எண்ணெய் சூடு பண்ணதுக்குள்ளே மாவு ரெடி பண்ணிடலாம். நான் பழைய சாதத்தை இது மாதிரி ஜல்லடை போட்டு தண்ணி நல்லா வடிய வச்சுருக்கேன். தண்ணி மட்டும் நல்லா இருத்துறணும். இது அளந்து எடுத்துக்கோங்க சாதத்தை. இப்போ அந்த சாதத்தை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதை நைஸாக அடிச்சிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. அரைச்சாச்சு. இப்போ இதில் எவ்வளோ சாதம் எடுத்தீங்களோ அதில் 1/4 பங்கு அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப்புனா 1/4 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, இதே போதும். நீங்கள் இதில் வேணால் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும், எள்ளு சீரகம் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் எள்ளும் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். அதனால் மணமாக இருக்கும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கு மாவு பதத்துக்கு அந்த சாதத்தில் தண்ணி லைட்டாக இருக்கும், அதனால் தண்ணி சேர்க்காதீங்க. வேணால் 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த பதத்தில் இருந்தால் சரியாக வரும். இப்போ நம்ம முறுக்கு உலக்கில் உள்ள சுற்றி எண்ணெய் தடவை வைக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இதுக்கு வந்து 3 கண்ணு உள்ள சில்லை வந்து பயன்படுத்துங்க முறுக்கு புளியறதுக்கு. எங்களுக்கு இந்த உலக்கில் அதில் இல்லை, நிறைய கண்ணு வச்சு உலக்கு தான். இதுதான் இருக்குது, அந்த சில்லு தான் இருக்குது. இதாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் முறுக்கு நெருக்கமாக விழுது. நீங்கள் 3 கண்ணுன்னா சரியாக வரும். மாவை நிரப்பிடலாம். உலக்கில் நிரப்பியாச்சு. இப்போ மூடிடலாம். நான் வந்து ஒரு 4 மூடியில் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் டேரெக்டாக புழிஞ்சிட்டு, நம்ம டேரெக்டாக எண்ணெயில் புழிஞ்சால் கையில் தெரிக்கும். அதனால் இதில் புழிஞ்சிட்டு போடலான்னு. இந்த நிறைய அடர்த்தியாக விழுது. எங்கள் பழைய உலக்கில் 3 கண் உள்ளது இருக்கும். இப்போ 4 புழிஞ்சாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். சிம்மில் வச்சுருந்தோம். அப்போ தான் பொறுமையாக வேகும். நல்லா கொதிக்க வச்சு வேக விட்டோம்னா சுற்றி உளுப்புலாம் கருகிரும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். இன்னொரு முறுக்கு போட்டுடலாம். இப்போ முதல்ல முறுக்கை திருப்பி விட்டுடலாம். முறுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நான் ஒரே ஒரு கண்ணு உள்ளது மட்டும் போட்டு பார்க்க போகிறேன். மீதி இருக்கிற மாவு நிரப்பிடலாம். இங்கே அழகாக வருது. இப்படி மாவு வரையில் பார்த்திங்கன்னா அதே பிஞ்சு வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் முறுக்கு மாவில் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். நம்மளாம் கைக்கு எடுத்து விடுற அளவுக்கு அது நல்லா பிஞ்சு போகாமல் ஒன்று போல் வரணும். இப்போ இதையும் பொரிச்சு எடுத்துடலாம். இது ஒரு டிசைனாக இருக்கும். அவ்வளோதான், டேஸ்ட்டான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அமிர்தா வெஜ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.